ஹலோ காய்ஸ், என்ன மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் தமிழ்ச்செல்வியை மிரட்டுற அளவுக்கு சேது போயிட்டாங்கன்னு சொல்லலாம். தமிழ்ச்செல்விக்கு கூட்டம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லாரோட ஓட்டுமே தமிழ்ச்செல்விக்கு தான் விழப்போதுண்டு சேதுக்கு தெரிஞ்சிட்டுது. இதை தெரிஞ்ச சேது சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழ்ச்செல்வி எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு தாங்களுமே பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி இதையெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவங்க தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. பொதுவாக பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகத்தான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் தன்னை குறை சொல்லித்தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இதை கேட்காம விடக்கூடாது என்று நினச்சிட்டு தமிழ்ச்செல்வியை சந்திக்கிறாங்க. உன்னோட கொஞ்சம் பேசணும், எங்கே போகிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தமிழ்ச்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மரியாதை குறைவாக கதைக்கிறத வேறு யாரோடையும் வச்சுக்கொள்ளுங்க, என்னோட வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு நன்றி என்றா என்னென்னு தெரியுமா, மற்றவங்களை மதிக்கிறதுண்டா என்னென்னு தெரியுமா என்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னை விட உங்களுக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தான் நன்றியும் இல்லை, மற்றவங்களை மதிக்கிற தன்மையுமே இல்லை. அதை பற்றி நீங்களே யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களை போடைய ஆட்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இங்கே வரலை, என்னுடைய பிரச்சாரத்தை பண்ணத்தான் வந்திருந்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உன்னுடைய பிரச்சாரத்தை பற்றியே நான் பேசலாம், அது சரி, என்ன குழந்தை திருமணம் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, குடும்பத்தை பார்க்குறதே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் குறை சொல்லிகிட்டே இருக்கிற, இப்படியா நான் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ற மாதிரி கேட்குறாங்க. யார் சொன்னது உங்களை சொன்னேன்னு சொல்லி நீங்கள் உங்களை தான் சொல்கிறாங்க, உங்களோட குடும்பத்தை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களை தான் சொல்கிறேன்னு நினைக்கிற அளவில் உங்களுக்கே தெரியுதா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி, அதெல்லாம் பேசி என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்கவுங்க அதை சொன்னாங்க. அதை வச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத நாங்கள் தீக்கோணுமெண்டு நினச்சேன், இவ்வளவு தான். மற்றபடி உங்களை தனியாக தாக்கணுமெண்டு எனக்கு அவசியமே இல்லை, அதை நான் பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு பொருட்டே இல்லை, உங்களை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை என்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. என்னைவா இப்படி பேசுகிறா என்றிட்டு, என்னது நீ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி என்னுடைய வீட்டில் வச்சுருந்தேன், வீட்டில் எத்தனையோ எதிர்ப்பு உன்னை கல்யாணம் பண்ணும்போது இருந்தது, அத்தனையும் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இதுதான் உன்னோட நன்றியா என்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருந்த உங்களுக்கு கடைசியில் அந்த வீட்டில் என்ன நடந்தது, என்ன மாதிரியெல்லாம் பழி போட்டிங்க, அது ஞாபகம் இல்லையோ? அதையும் ஒருக்கா நினச்சி பாருங்க. இந்த கேள்வி உங்களுக்கு என்னை விட நல்லாவே பொருந்தும் என்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா லக்ஷ்மி கேட்குறாங்க, என்ன சேது என்ன உன்னோட பேசினாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா, பிரச்சனை பண்ணால் சொல்லு, கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு எல்லாரோடையுமே பிரச்சனை பண்ணி பழக்கம், அதே என்னடையும் பண்ணலாம்னு நினச்சாங்க, நான் அதுக்கு காது கொடுக்கவே இல்லை, பெருசாக நான் எதுவுமே பேசலை, எங்களோட கொள்கைகளை பற்றி அவங்க ஏதோ பேசினாங்க, இதெல்லாம் பேசுகிறதுக்கு அவங்க யாரு என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது இன்னொருத்தவங்க பண்ண பிரச்சாரத்தில் குறை சொல்கிறது வளமை தானே, அதை தான் பண்ண வந்துக்கிறாங்க போல இருக்குது, எனக்கெல்லாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை மேடம், நம்மளை வேலையை பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா ஓடியந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளோட கூட்டத்தில் இருந்த நிறைய பேரை காணோம், எல்லாருமே அந்த தமிழோட கூட்டத்தில் தான் இருக்கிறாங்க, என்ன சொல்லி அங்கே வர வைக்கிறான்னே தெரியலை, அவள் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சால் அதை நாமளுமே சொல்லலாம், எப்படி இவ்வளோ கூட்டம் அவளுக்கு சேருது, அவளை யாருக்குமே யாருன்னே தெரியாது, அவளே நீண்ட ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவ, உங்களால் தான் அவளை ஒரு சில பேருக்கு தெரியும், ஆனால் ஒரு சில பேர் தான் அங்கே போய் நிற்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் போய் நிற்கிறாங்களே, என்னமாம்மா உங்களுக்கு ஆதரவே இந்த ஊரில் இல்லையா என்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ பாரு, நான் எல்லாரோடையும் பேசினேன், எப்படி எனக்கு ஆதரவு இருக்கின்றதை நீ தூரத்தில் இருந்து பாரு என்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரோடையுமே பேசுகிறாங்க. பேசும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஊரில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருமே அந்த தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆட்டோ சின்னத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப கொடுமை செய்ததா அவங்க சொல்கிறாங்களே, ஒருவேளை நீங்கள் உங்களோட வீட்டில் பண்ண விஷயங்களை தான் அவங்க வச்சு தேர்தலே நிற்கிறாங்களா, அந்தளவு மோசமாக நடந்தீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படி எதுவுமே நடக்கலை, அவங்கள்ட கொள்கைக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க ஏதோ தங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்க, நாம் இதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நிறைய பேர்
சொன்னாங்க, நீங்கள் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லி. அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதாவும் சொன்னாங்க. அதனால் உங்களுக்குள்ள பிரச்சனையை வச்சு தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ என்று தான் நாங்கள் கேட்குறோம் என்று சொல்லும்போது, இல்லை பிரச்சனை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் இவ்வளோ பொய் சொல்கிறீங்களேன்னு சொன்னால், நீங்கள் பண்ணுற விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு வேளை அரசியலில் வந்து ஜெயிச்சிட்டா எப்படி வந்து நல்லது பண்ணுவீங்க? உங்களோட குடும்ப விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்ததை கேட்கும்போது, இல்லை அப்படி இல்லை வேண்டிட்டு போகிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் மக்களுக்கு வர பிரச்சனையை தீர்ப்பீங்களா? நிறைய பெண்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் தீர்த்து வைப்பீங்களா? அந்த ஒரு பொண்ணோட பிரச்சனையை தீர்க்க மாட்டாத நீங்கள் இவ்வளோ பொண்ணோட பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்களா? அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. சேது அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. என்ன இது ஒரே பிரச்சனையாக இருக்குது, இவங்க தேவையில்லாமல் ஏதாவது பேசி நான் தேவையில்லாமல் திரும்ப பேசி கடைசியில் பெரிய பிரச்சனையாக போகுது, நாங்கள் போயிடலாம்ன்ற மாதிரி வந்து போயிடுறாங்க. இப்படி போனதுக்கப்புறமா வீட்டில் போய் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்கள்ட அம்மாவுக்கு, அதே மாதிரி வந்து அப்பாவுக்கு, அவங்கள்ட பாட்டிக்கு எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அந்த தமிழ் வந்து எங்களை பழி வாங்கணுமெண்டே முடிவெடுத்துட்டா. என்ன திமிரா பேசுகிறா தெரியுமா? என்னை யாருண்டே தெரியாதுன்ற மாதிரி தான் அவளோட பேச்சு இருக்குது. கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவ. இப்படி ஒரு மனுஷியை நான் பார்த்ததே இல்லை. யாருக்காவது யாருண்டே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட அவங்க அதை மனசில் வச்சுருப்பாங்க. அதை நினச்சி நினச்சி எங்கே பார்த்தாலுமே ஒரு சின்ன ஒரு சிரிப்பாவது வரும். ஆனால் இவளுக்கு சிரிப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பழி போடுறதே வேலையாக வச்சுருக்குறா. அதுவும் அரசியல் ரீதியாக எங்களை தாக்கம் நினைக்கிறாளே, எப்படிப்பட்ட மனசு இவ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அவங்களோட பாட்டிக்கு கவலை வந்துடுது. என்னப்பா நீயும் அவளும் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறத தான் நாங்கள் காலம் முழுக்க பார்க்கணுமா? இங்கே பாரு சேது, நீயும் தமிழை நல்லா வாழணுமென்றது தான் இந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டது. ஆனால் இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இன்னுமே அந்த பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீயும் அமைதியாரன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ற, அவளும் அமைதியாரன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றா. இது எங்கே போய் முடிய போதோ தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சேது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ குடும்ப பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, இவ இதுக்கு அரசியலுக்கு வந்தால் இவளுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? அது சரி, இவளை யாருடைய பணத்தில் யாரோ வந்து கேட்குறாங்கன்றதுக்காக இப்படி அரசியலில் வந்து நிற்கிறா. முதல்ல வந்து அவளுக்கு வந்து ஓட் விடுமான்றதை அவள் யோசிக்க வேண்டாமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து ராஜாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருப்பா, யார் முன்னே எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. இந்த ஊரில் இந்த நீ நிற்கிற தொகுதியில் எல்லாரோட ஓட்டும் உனக்கு தான் விழும், உனக்கு தான் சப்போர்ட் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு நல்லது இந்த ஊருக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக ஒரு விஷயத்த நாங்கள் மறந்துட்டோம். அதாவது நீ பிரச்சாரத்துக்கு போகும்போது நானுமே கூட வந்திருக்கணும். வராது தப்பு தான், நீயே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கிறேன்ப்பா, நாளையிலேருந்து நானுமே உன்னோட பிரச்சாரத்துக்கு வரேன். அதால் எந்த பிரச்சனையும் வராது. சொல்லப்போனால் அந்த தமிழே சில நேரம் பிரச்சாரத்துக்கு வராமல் ஓடி போனாலும் ஓடி போயிடுவான்ற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து அவங்க தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து வந்து பிரச்சாரத்துக்கு வராங்க. வரும்போதும் அதே இடத்துல தமிழ் வந்து பிரச்சாரத்துக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள்ட மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு தமிழ், எதையும் கண்டு நீ பயப்படாத. என்ன இவங்க வராங்களே, இவங்களுக்கு எதிராக நான் என்ன சொல்கிறது, எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுறது, இப்படியெல்லாம் நினைக்காத. நீ உன்னுடைய கட்சிக்காக உன்னுடைய கட்சி கொள்கைகளை வந்து நீ வந்து பின்பற்ற. அவங்க தங்களோட கட்சிக்காக தாங்க என்ன செய்ய போகிறோம்ன்றது சொல்கிறாங்க. இவ்வளோ தான், வேறொன்றும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் தமிழின் பக்கம் நின்றவங்க வந்து ராஜாங்கத்தின் பக்கம் வந்து போகிறாங்க. அதாவது வந்து ஏதோ மிரட்டலான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. இதை வந்து தமிழோட கூட்டத்தில் இருந்தவங்க யாரோ வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. என்ன தமிழை மிரட்டி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதனால் தமிழ் வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க. பிரச்சாரத்துக்கு வராட்டி அங்கே எந்த கூட்டமும் வராது. அது மட்டும் இல்லாமல் தமிழை மறந்துடுவாங்க. தமிழுக்கு வந்து யாருமே ஓட் பண்ண மாட்டாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க என்ற விஷயம் வந்து தெரிய வருது. இதை தெரிஞ்சோன்னே வந்து அவங்க இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக இதை வந்து வைரலாகணும். இந்த வீடியோ வைரலானதுக்கப்புறமா இவங்க இப்படியெல்லாம் அநியாயம் செய்து தான் தேர்தலில் ஜெயிக்க பார்க்குறாங்க என்ற விஷயம் வந்து தெரிய வந்தால் தான் வந்து சரி என்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தமிழோட கட்சியில் இருக்கிறவங்க அந்த வீடியோ வந்து பரப்புகிறாங்க. அதாவது வந்து தமிழ் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி எலெக்ஷனில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தேர்தலை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ண போகிறதில்ல. அவங்க ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு பணத்தேவை இருக்குது. அந்த பணத்தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் இதில் வந்து நிற்கிறாங்களே ஒழியா மற்றபடி அவங்க தன்னுடைய பணத்தை செலவழிக்க போகிறதோ அல்லது மக்களுக்கு நல்லது செய்ய போகிறதோ கிடையாது. தன்னுடைய சுயலாபத்துக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து மக்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்க்குறாங்க. என்ன இது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து இங்கே பாருங்கள், தமிழ் வந்து தூக்கணுமென்றதுக்காக எப்படியெல்லாம் இவங்க வந்து மிரட்டி வீடியோ போடுறாங்கன்றதை பாருங்கள். வீடியோ என்ன மாதிரியெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றதை பாருங்கன்ற மாதிரி வந்து தமிழ்
நம்மளோட குரூப் போடுறாங்க. இதை பார்த்த ராஜாங்கத்தோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி இவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது, நம்மளோட கூட்டத்திலேயே யாரோ ஒருத்தங்க இருந்து இதை வீடியோ எடுத்து அங்கே கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு, எப்படி இதெல்லாம் வைரல் ஆச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது கருப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நடந்தது தானே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் என்ன பேசினீங்களோ அதை தானே வீடியோ எடுத்துருக்குறாங்க, நீங்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசிட்டு வர்றதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணை பற்றி பேசுகிறீங்க, ஏன் அவள் பேச மட்டும் நீங்கள் காதை பொத்திட்டு இருந்தியா, அவள் எங்களை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தா, குழந்தை திருமணம் பண்ணா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்கன்றாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது நீ பார்த்துட்டு தானே இருந்த, அது தெரியலை உனக்கு என்ற மாதிரி வந்து சேது கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவள் உங்களை தான் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் எதுக்கு எடுத்துக்கொள்கிறீங்க, அதே மாதிரி அவளை நாங்கள் சொல்லலைன்னா அவளை எடுத்துக்கொள்ள வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் அதில் வந்து எதிர்கட்சியின் சின்னத்தை சொல்லியிருக்கிறீங்க, எதிர்கட்சியின் பேரை வந்து சொல்லியிருக்கிறீங்க, அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே, அவங்க சாதாரணமாக தானே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 2 பக்கம் கலவரம் நடக்குது. கடைசியில் யாருக்கு பிரச்சனை பெருசாகி யாருக்கு ஓட்டு இல்லாமல் போகிறதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.